காங்கிரஸ் கட்சியை மக்கள் நம்புகிறாங்க. அப்போ அந்த கட்சியை இவர் தலைமை இதுதான் இவர் தான் சொல்கிறதன் மூலம் அந்த திமுக கூட்டணி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அதுக்கு மிகத்தான செல்வாக்கு உருவாக்குறாரு. அதனால் வந்துங்க காங்கிரஸுக்கு பலம் இல்லைன்னா விட்டுருங்களேன். ஏன் விட மாட்டேன்றீங்க? கையை பிடிச்சிங்கன்னே விட்டுருங்கன்னா திமுக என்ன நினைக்குதுன்னாங்க, காங்கிரஸ் கட்சி அப்படி தட்டி கையிலேயே வச்சுக்கணும், அது மேலே வந்துடக்கூடாது. மேலே வந்தால் அது பூதங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. காங்கிரஸ் கட்சியில் ஒரு 3 மந்திரி மாநிலம் பூரா சுற்றுப்பயணம் போகிறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல, காங்கிரஸ் மந்திரிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறான், எளிமையாக இருக்கான், பந்தா இல்லை, படோடபம் இல்லை அப்படின்ற கேள்வி வந்துடும். அதனால தான் பயப்படுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பணம் காசு ஷேர், இப்போ என்ன பாஜகவோட ஷேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க அடிக்கிற லூட்டெல்லாம். அதனால் இதெல்லாம் உண்மை இல்லைங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு முட்டு சந்தில் நின்று இருக்குங்க. நட்சல்ல சொல்லணும்னா அவங்க 2 கோரிக்கை 3 கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. அது ஏதோ மந்திரிங்க 4 பேர் 5 பேர் மட்டும் இல்லை, மேயர் உள்பட உள்ளாட்சிகள் உள்பட எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். இது பேசிக், இதை நீங்கள் ஒத்துக்கணும். 2வது என்னன்னு சொன்னால் எனக்கு 40-41 எம்எல்ஏ வேணும். இந்த 25, 26, 28 எனக்கு தேவையில்லை, 41 வேணுன்றாங்க. 3வதுனா ராஜ்யசபாவில் மினிமம் 1-2 இருந்தால் நல்லது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களவையில் காங்கிரஸ் ஒரு ஆளை வேட்பாளராக போடணுன்னா 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 18 பேர். திமுகவின் தயவில்லாமல் அல்லது வேறு கட்சியின் தயவில்லாமல் காங்கிரஸால் ஒரு எம்பியை கூட மாநிலங்களவையில், இது ரொம்ப மோசமான நிலையாக காங்கிரஸ் இப்போ கருத ஆரம்பிச்சிருக்கு.